இப்போல்லாம் நான் ஒழுங்கா சமைக்கிறேன். அட்லீஸ்ட் சாப்பிடுற மாதிரியாவது பண்றேன்னு நெனச்சிட்டு இருக்கும்போது தான், யாரோ டப்புன்னு மண்டையில அடிச்சு, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது போன்னு சொன்ன மாரி இருந்துச்சு. இதுல இந்த ஸ்பூன் டப்பால மாட்டிட்டு வேற. நானு பட்டர் மசாலா எல்லாம் பண்ணிர்றேன். மாவு பெசஞ்சிட்டு வெங்காயத்த பார்க்குறேன். வெங்காய குடும்பங்களையே ஒன்னத்தையும் காணோம். சோலி முடிஞ்சு, ஐயோ! இது இல்லன்னா எனக்கு சமைக்க வேற வராதேன்னு பல யோசனைக்கு அப்புறம் இந்த இடியாப்ப பிச்சு பிச்சு போட்டு ஒண்ணு பண்ணுவாங்கல்ல சந்தைக்குன்னு, அத பண்ணலான்னு கை போன திசைக்கெல்லாம் ஒரு சேப்பே இல்லாம சட்டி ஃபுல்லா போட்டு எடுத்துட்டேன். தூக்கி உள்ள வச்சு இதுக்கும் ஆனா வெங்காயம் போடணும். பட் அது போடாட்டியும் நல்லாயிருக்கும் அப்படின்னு நானே பெரிய ஞானி மாதிரி நெனச்சிட்டு எல்லாத்தையும் அவிச்சு பிச்சு போட்டு தனியாக வச்சாச்சு. இப்போ தான் தீலான இடம். என்ன நினச்சோன்னா, தாளிக்கும் போது திடீர்னு ஒரு முட்டையை தூக்கி வந்து உள்ளே போட்டேன். இது போக இந்த கறி மசால் போட்டு எதில் போட்டாலும் நல்லா இருக்கும்னு ஏதோ ஒன்றில் படித்த மாதிரி ஞாபகம்னு சொல்லி அதையும் போட்டு கண்ட கலையை கை கட்டுற எல்லாத்தையும் போட்டேன். இதை சந்தகைன்னு சொன்னால் யார் எதை தூக்கிட்டு வந்து அடிப்பான்னு தெரியாது. பேசாமல் பேரை மாற்றிக்கலான்னு தட்டில் எடுக்கும்போதே நமட்டு சிரிப்பு எனக்கு. பேசாமல் சீனி தேங்காய் பால் வச்சு சாப்பிட்றலான்னு எவ்வளவோ சொன்னேன். இவங்க தான் பிடிக்காதுன்னு நாங்கள் இப்போ அனுபவிங்கன்னு சொல்லிட்டு ஒரு தட்டு தான் சாப்பிட முடியும். அடுத்த தட்டு சாப்பிட்டா பின்விளைவுகள் ஆயிரும்னு ஓடியே போயிட்டேன் நான்.